அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் செல்லுபடியாகும். ஏப்ரல் 14ஆம் தேதி புது வருடம் ஆரம்பிக்கும். அதாவது இந்த வருஷத்தோட கடைசி மாதம் இந்த பங்குனி மாதத்தோட பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரகங்களும் 4ஆம் இடத்துல 3 கிரகங்களும் அப்படியே கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சனி 3 பேர் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு கொஞ்சம் பஞ்சமில்லாத மாதம். அதே நேரத்தில் பணம் கையில் நிற்காது. ஒரு சுப செலவு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் 5ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதிய ஆகிய சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் என்னன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த 2 பேரும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறவனும் லாபஸ்தானாதிபதி 2 பேருமே 3ஆம் இடம்ன்றது இச்சை ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், காரிய வெற்றி, மகிழ்ச்சி இதெல்லாம் குறிக்கக்கூடிய 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றது அர்த்தம். ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் அது. அதே மாதிரி மாத பிற்பகுதியில் மார்ச் மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு மாறுறதுனால நிறைய பேர் அடுத்த மாதம் இந்த மாதம் எண்டுலேயோ இல்லை அடுத்த மாதம் ஆரம்பத்துலேயோ பார்த்திங்கன்னா இடமாற்றம் செஞ்சு ஒரு புது வீடு போகிறதுக்கோ, புதுசாக வீடு கட்டுறதுக்கோ, புது வீடு குடியேறதுக்கு, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு கூட மாற்றி வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் 4ஆம் இடத்துல வரக்கூடிய மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வருவார். அந்த டைமில் அது நடக்கும். அது அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது வீடு மாற்றம் நடைபெறும். புதன் பகவான் அங்கே நீச நிலையில் இருந்தாலும் மாதம் 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி தாண்டிச்சு அப்படின்னா அங்கே சுக்கிர பகவான் உச்ச நிலையில் உட்காருவார். அப்படின்னும்போது நீசபங்க ராஜயோகமாக மாறி வீடு வாங்குதல், மனை வாங்குதல், அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம், அதாவது பங்குனி மாத பிற்பகுதியில் முதல் 10 நாள் 15 நாளுக்குள்ளே நிறைய பேர் 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி இடம் வாங்குறதுக்கோ, சொத்து வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, இல்லை புது வீடு மாற்றுறதுக்கோ நிறைய தனுசு ராசிக்காரர்கள் இது நிச்சயமாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை ஏற்றுக்கலாம், நல்ல விஷயந்தான். அதே மாதிரி பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காது இந்த மாதம். அப்படின்றதுனால நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். அதை செலவு பண்ணாமல் மேக்ஸிமம் சேர்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு சாமர்த்தியம். ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய மாதம், அதாவது குரோதி மாதம், குரோதி வருடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடம் இது சோபக்கிருத வருடம் இல்லையா. அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வரும். தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இதுன்னா குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரோதினா குரோதம்னு சொல்ல வராங்க. குரோதம்னா என்னென்னா பகை. ஒரு நல்ல வருடம் கிடையாது ஆக்சுவலாக அடுத்த வருஷம் வர்றது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷம் வர்றது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி இது கொரோனா வந்த மாதிரி, இல்லை லாக்டவுன் ஆன மாதிரி எது வேணாலும் நடக்கலாம். அப்படின்றதுக்காக முன்னாடியே பணத்தை சேர்த்து வையுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. பணம் வரும். இந்த மாதம் பணம் வரும். பங்குனி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டார். பெரிய சித்தனுக்கெலாம் சித்தன் அவர், திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இங்கே முக்கால்வாசி பிரச்சனை பணம் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம். அதுதான் உண்மை. பணம் தான் எல்லாமே நான் சொல்ல வரலை.
முக்கால்வாசி பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 90% அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா பணத்தை விட முக்கியமானது உடம்பு தான், உடல்நிலை தான். இருந்தாலும் மேக்ஸிமம் பணம் இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்றதுனால ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது நீங்கள் எந்தளவுக்கு சேவிங்ஸ் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உண்டு. அதனால் வந்து இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காரகனாகிய சனி பகவானும், தனுசு ராசிக்கு தனக்காரகனாகிய சனி பகவானும், பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும், லாபத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 3 பேருமே சேர்ந்து 3ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு ஓரளவு நல்லாவே வரும்போது சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு மாத ஆரம்பத்தில் வந்து இருந்தாலுமே மாத பிற்பகுதியில் உடல்நிலை எல்லாம் சரியாகி பங்குனி மாத பிற்பகுதியில் நல்லா இருப்பீங்க. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 7 சனி முடிஞ்சுமே உடம்பு சரியாகலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு நல்லா தூங்குறது கிடையாது. ஓகேங்களா? அதாவது டைமுக்கு படுக்கிறது கிடையாது. ஒரு 9 மணிக்கெலாம் படுக்கணும் நைட்டுன்ற ஒரு டிசிப்ளின் வந்து எப்போ நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உடம்புன்றது சரியாகும். சரிங்களா? ஏன்னா நைட்டில் தான் வந்து மைண்ட் ஆஃப் ஆகும்போது காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு இறங்கும். அப்படின்றதுனால தூக்கத்தை நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை தானாகவே சரியாகும் என்பது தான் உண்மை. அதாவது காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உங்கள் உடம்புலாம் சரியாகும். அந்தளவுக்கு வந்து வேலை செய்யும். 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வருதோ இல்லையோ முதல்ல பெட்டில் படுத்து பழகுங்க. கண்டிப்பாக வந்து முதல்ல உட்காருங்க. போனோடனே பெட்டில் படுக்காமல் கொஞ்ச நேரம் உட்காருங்க. 1/2 hour உட்காந்துட்டு அமைதியாக இருந்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் படுக்கலாம். சரிங்களா? அப்படிலாம் படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோனோ இல்லை ஏதோ பார்த்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே நிறுத்திட்டு நல்லா படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இன்னொன்று காலையில் சீக்கிரம் எழுந்துட்டிங்க அப்படின்னாவே அதுக்கு மறுநாள் நைட் நல்லா தூக்கம் வரும். ஓகேங்களா? அப்படியுமே வரல அப்படின்னா ஈவினிங்கில் வந்து ஜாகிங் போங்க. எங்கேயாவது ஒரு உங்கள் ஏரியாவில் கோயில் குளம்லாம் இருந்ததுன்னா சுற்றுங்க. எல்லாம் கிரவுண்டு இருந்தால் சுற்றுங்க. அதாவது எப்படின்னா ரன்னிங் கிடையாது, வாக்கிங் கிடையாது, ஜாகிங். ஓகேங்களா? ஜாகிங்னால் என்ன, ஓடுற மாதிரி நானும் ஓடுறேன்ட்டு ஓடிட்டே இருக்கணும். வேகமாக ஓடணும், திடீர்னு நிற்கணும், ஓடிட்டே இருக்கணும், நிற்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு ரொம்ப வேகமாகவும் ஓடக்கூடாது. ரன்னிங் வேறு, ஜாகிங் வேறு. சும்மா நானும் நடக்கவும் கூடாது, ஓடவும் கூடாது. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாகிங் பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் பண்ணும்போது நைட் நல்லா தூக்கம் வந்துடும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. இதை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி நல்லா தூங்கி எழுந்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பழைய 7 சனி வந்து உங்களுக்கு அப்போது உங்களுடைய மைண்ட் செட்டில் கெடுத்தது. ஓகேங்களா? உங்கள் உடம்பை கெடுத்தது. மறுபடியும் நீங்கள் அந்த பழைய நிலைமைக்கே இருக்கீங்க. இன்னும் மாறலை. அந்த தூங்குகிற நேரம் வந்து மாறலை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் அந்த தூக்கத்தை சரி பண்ணிட்டீங்கன்னாவே உடல்நிலை சரியாகிவிடும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக தான் இதில் நான் பதில் சொல்கிறேன். தூக்கம் அதாவது இந்த உடம்பு சரியாகலை, உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் அந்த மாதிரி போகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தூக்கத்தை சரி பண்ணுறீங்க அப்படி. இதே மாதிரி நைட்டு நிறைய சாப்பிடாதீங்க முடிஞ்சால். அதேமாரி சாப்பிட்டீங்கனாலும் லைட்டாக சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து எப்போவுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புத்துணர்ச்சியை தந்து உங்களை ஆக்டிவாக தான் வச்சுருப்பார். அதே மாதிரி அவர் வேலை மற்றும் தொழிலையுமே வந்து நல்ல முன்னேற்றத்தை காண வைப்பார். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும். இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலைகள் அனைத்துமே சரியாகும். உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியம் வந்து வெளிப்படும். 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஓகேங்களா? உங்களுடைய தைரியம் வந்து எதையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. வெட்டு 1 துண்டு ரொம்ப நாள் இழுத்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து டென்ஷன் ஆகிட்டு வெட்டு 1 துண்டு 2 பேசி டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து நீங்களே பார்க்குற மாதிரி இந்த பங்குனி மாதம் இருக்குது. ஸோ பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் ஃப்யூச்சரில் அடுத்து தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கப்புறம் அதாவது பெரிய ஒரு விஷயங்கள், அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்காமலேயும் போகலாம். ஆனால் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோடைய எண்ணமும். ஆனால் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி அதாவது பிரளய காலம்னு வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை. ஸோ அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சமாளிக்கிறதுக்கு
இதுவாக இருக்கணும் ஏதுவாக இருக்கணுன்றனால மேக்ஸிமம் வந்து நல்லா தூங்கி எழுந்து உடம்பை சரி பண்ணிக்கோங்க. 1 2வது பணவரவு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சருக்காக. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொல்லைகளும் இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நன்றி.